ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். அடர்ந்த காட்டிற்குள் இருள் சூழ்ந்து கொண்டு ஆங்காங்கே விலங்குகளின் சப்தமும் ஆந்தையின் அலறல் ஒளி காதை கிழிக்க பயத்தின் உச்சத்தில் ஒருவரை ஒருவர் இறுக பிடித்து கொண்டு முட்கள் நிறைந்த கரடு முரடான மலையில் தங்களின் பாதங்களை தங்களே வரையறுத்து கொண்ட ஆள் குகை வாழ்க்கை. காத்தாயி, என் கையை நல்லா பிடிச்சிக்கோ, மாமா நான் இருக்கேன், தைரியமாயிரு என்று தன் தேவதையின் கைகளை காதல் பந்தயத்தில் வெற்றியடைய பிடித்து கொண்ட செவலை. எனக்கு என்ன பயம் மாமா, அதான் நீ பக்கத்துல இருக்கல்ல. இப்படியெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதானே மாமா நம்ம 2 பேரும் கல்யாணம் கட்டிக்கிட்டு ஊரை விட்டே ஓடி வந்தோம். நான் உன் கூட இருக்கேன், நம்ம எதையும் சமாளிப்பதற்கு என்று தன் பயத்தை மனதில் ஓரத்தில் மூட்டை கட்டி வைத்துவிட்டு பெண் சிங்கத்தின் தைரியத்தோடு இருந்தாள் காத்தாயி. ஏய் புள்ள, நம்ம இன்னைக்கே இந்த காட்டை விட்டு போக முடியாது போல. அதுவும் நம்ம ஊரை சுற்றி நிறைய காடுகள் இருக்குது. இப்போ நம்ம வந்தது எந்த காடுன்னு தெரியல. நம்ம மட்டும் குள்ளர் காட்டுக்குள்ள வந்திருந்தோம், அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து தப்ப முடியாது. அவங்க கண்ணில் சிக்கினாலும் போச்சு என்று சத்தமின்றி மெதுவாக கூறினான். ஐயோ, என்னமாமா சொல்ற? இது வேற இருக்குதுல்ல, என்னால இப்பவே நடக்கவே முடியல, என்ன செய்யறதுன்னே தெரியல. விடுமாமா, பாத்துக்கலாம், விடிஞ்சாதானே தெரியும் இது குள்ளர்கள் காடான்னு. என்று கத்தி கீழே பொத்தென்று விழுந்தாள் காத்தாயி. ஏன் புள்ள, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி கீழே விழுந்த? என்னாச்சு என்று வேகமாக பதற்றத்தோடு காத்தாயி கையை பிடித்து இழுத்தான் செவலை. மாமா, ஏதோ நல்லா கடிச்சு பிடிச்சு போல, வலி உசுறு போகுது, என்னன்னே தெரியல மாமா, வலிக்குது, தாங்க முடியல என்று காத்தாயி கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓட. அட, சத்தம் போடாத, அமைதியா இருப்புல என்று காத்தாயி வாயை மூடினான் செவலை. சரசரவென்று பாம்பின் சத்தம். ஏய் காத்தாயி, பாம்பு தான் கடிச்சிருக்கு, செத்த பொறுமையாயிரு. உனக்கு பாம்பு எந்த இடத்துல கடிச்சதுன்னு என் கையில வச்சு தொட்டு காமிப்புல. இந்த இருட்டுல ஒண்ணுமே தெரியல, எங்க வலிக்குது என்று பயத்துடன் தன் காதலியிடம் ஏறிய விஷத்தை வெளியேற்ற எண்ணினான் செவலை. மாமா, இதோ என் கணுக்காலில் கடித்து விட்டது என்று தன் கையால் செவலைக்கு பாம்பு கடித்த இடத்தை தொட்டு உணர்த்தினாள். அடுத்த நொடியே தன் வாயால் அந்த விஷத்தை உறிஞ்ச முற்பட்டான் செவலை. இருட்டில் சரியாக தெரியாமல் திணறினான். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கடித்த இடத்தில் சரியாக விஷத்தை உறிஞ்சி வெளியேற்றினான் செவலை. மாமா, எனக்கு மயக்க வர மாதிரி இருக்கு, என்னை எப்படியாச்சும் காப்பாற்றிடு, உன் கூட நான் வாழணும், எனக்கு ஒன்றும் ஆகாதல்ல என்று வாய் விட்டு புலம்பினாள் காத்தாயி. ஏ புள்ள, கண்ணை முடிச்சு பாரு, நான் விஷத்தை உறிஞ்சி வெளியே எடுத்தாச்சு. இது பாரு, நம்ம பாம்பாளம்மா சடைச்சியை நினைச்சு மண் எடுத்து பூசுற, உனக்கு ஒன்றும் ஆகாது, அவ மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதுல்ல, எழுந்து உட்காரு, இதோ இங்க இருக்கிற மரத்துல சாஞ்சுக்கோ என்று கூறி மரத்தின் மீது சாய்வாக அவளை அமர செய்தான் செவலை. மாமா, எனக்கு தூக்கம் வருது, ஏதாவது செஞ்சு தூங்க விடாம செய், என்னால முடியல என்று புலம்பினாள். காத்தாயி, காத்தாயி, இங்க பாரு, நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லிட்டே இருக்கணும், சரியா? இங்க பாரு, எப்பவுமே நீ சொல்லிட்டே இருப்பியே, மாமா நான் உன்னை அப்படி பார்த்துக்குவேன் இப்படி பார்த்துக்குவேன்னு, அப்போ கூட நான் உனக்கு வேற வேலை இல்லை, பொழப்பு இல்லை, போப்பு இல்லை, இதையே பேசுவேன்னு சொல்வேன்ல, அதை பற்றி இந்த மாமனுக்கு சொல்லு. இப்போ நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம், சொல்லு பிள்ளை என்று அவளுக்கு பிடித்த ஒன்றை பேச தொடங்கினான். ஏன் மாமா, எப்போ வேணாலும் இந்த உசுறு போயிடும், அதனால இப்பவே இவ ஆசையை கேட்டுக்கணும்னு தோணுச்சா என்று சிரித்தாள் காத்தாயி. அட கழுத, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எவ்வளோ வலி இருந்தாலும் மனசு சுகமாயிருந்தா பாரம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதான் இந்த மாமா உன் மனசுல பலப்படுத்துற. நான் வைத்தியம் பார்க்கறவன் இல்லை, ஆனா உன் மனசுக்கு நான் மட்டுமே சிறந்த வைத்தியன். இப்ப புரியுதாடி செல்லக்கிளி என்ற காதல் பேச்சில் அவளை மயக்கினான் செவலை. சரி மாமோய், நீ என்னைக்குமே என் மனசுக்கு கிடைச்ச மயிலிறகுதான் என்று அவன் கையை இறுக பிடித்து கொண்டாள். சரி சரி, தூங்கிடாத காதல் காத்தாயி என்று சிரித்தான் செவலை. நான் தூங்க மாட்டேன் மாமா, இந்த உசுறு உன் கையில இருக்குது, நீ விட்டாலொழிய நான் போக மாட்டேன், உன்னை என் மனசுக்குள்ள வச்சு கொண்டாடுவேன் மாமா, உன்மேல் அம்புட்டு ஆசை, இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் வேணும் மாமா, எனக்கு தூக்கம் வருது, என் கண்ணு மூடுது, இதை பாரு மாமா, உன் கையை என் மேலே வச்சு காட்டுறேன், இதோ தொட்டுப்பாரு என்று சொல்லிக்கொண்டே காத்தாயி கண்களை மெதுவாக மூடினாள். ஏ புள்ள காத்தாயி, கண்ணை திறந்து பாரு. ஐயோ கடவுளே, இந்த காட்டுக்குள்ள ஒண்ணுமே தெரியலையே, தண்ணீர் கூட இல்ல, முகத்தில் ஏதாவது தண்ணீர் தெளிச்சா கூட தூக்கம் தெளியும், முழிச்சு பாருடி இந்த மாமனை, நான் கூப்பிடுறது கேக்குதா என்று அவளை மடியில் கிடத்தி தட்டி எழுப்பினான் செவலை. ஏ புள்ள காத்தாயி என்று கத்தி அழுத செவலையின் கண்ணீர் துளிகள் காத்தாயின் கண்களில் பட்டது. உடனே மீண்டும் கண்களை விழித்து பார்த்தாள்.
கண்ணை முழிச்சு பாருடி, இந்த இருட்டில் நீ எந்த நிலைமையில இருக்கன்னு எனக்கு தெரியல. தாயி, கண்ணை முழிச்சு பாருமா என்று அழுதான் செவலை. மாமோய், நான் கண்ணை முழிச்சிட்டேன். உன் கண்ணீர் என் கண்ணில் விழுந்து எனக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. நீ அழாத மாமா என்று கூறி மெதுவாக எழுந்து அமர்ந்தாள். திடீரென ஹொய்யா ஹோய் ஹொய்யா என்று கூச்சல் சப்தம் கேட்டது. மாமோய், மாமோய், நீ எங்க இருக்க? எனக்கு பயமா இருக்கு. யாரோ வராங்க போல தெரியுது என்று செவலியின் கைகளை பிடித்து கொண்டாள் காத்தாயி. எதுவும் பேசாத காத்தாயி, வரவங்க குள்ளர்கள் கூட்டம் போல. நம்மை பார்த்தால் பலி கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் இந்த காட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாம தெரியாம வந்துட்டோமே. சரி, என்ன நடந்தாலும் இந்த மரத்தடியை விட்டு நகராமல் இருக்கலாம் என்றான் செவலை. எனக்கு பயமா இருக்குது மாமா. அவங்க கண்ணுக்கு நம்ம தெரிவோமா? இந்த இருட்டில் உன்னை கூட பார்க்க முடியலையே மாமா என்று அழுதாள் காத்தாயி. புள்ள, செத்த அழுகாம இருக்கியா? இவங்களெல்லாம் மனிதர்கள் நடமாட்டத்தை சுலபமாக கண்டுபிடிச்சிருவாங்க. நாம கண்ணுக்கு அவங்க தெரியாமல் போனாலும் அவங்க கண்ணுக்கு நாம் தெரிஞ்சிருவோம். இந்த இருட்டெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நீ அமைதியாக இரு, எதுவும் பேசாத என்றான் செவலை. என்ன மாமா இப்படி சொல்ற? அப்போ நம்ம எப்படி தப்பிக்கிறது இவர்களிடமிருந்து என்றால், அமைதியாக இருந்தால் மட்டும்தான் முடியும். நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் தெரிய மாட்டாங்கன்னு சொன்னேனே தவிர அவங்க பேசுகிற சப்தம், கோஷம் போடுவது எல்லாமே கேட்கும். சரியா? அவங்க போடுற கோஷம் தூரத்தில் தான் கேட்குது, இன்னும் பக்கத்தில் வரல. நீ பயப்படாத. அவங்க இங்கே இருக்கும் ஏதாவது குகைக்குள் தான் போவாங்க. அப்படி உள்ளே போயாச்சுன்னா நம்ம தப்பிச்சோம். போகிற வழியில் நம்மை பார்த்தால்தான் சிக்கல் என்று கூறினான் செவலை. ஆனால் நம்ம குகைக்கு பக்கத்தில் இருந்தா என்ன செய்வது என்று பயந்தாள். போக வேண்டியதுதான் அவங்களோட. நல்லா கேட்குற பாரு கேள்வி. உனக்கு இந்த பயத்தில் பாம்பு கடிச்சதே மறந்துடுச்சா? கால் வலிக்குது மாமா என்று பயந்தாள். கை வலிக்குதே, கை வலிக்குதே என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அடியே, காலில் தானே வலி, நீ என்ன கை வலிக்குதுன்னு சொல்ற என்று கேட்டான். மாமா, என் குரல் தெரியாதா உனக்கு? நான் இல்ல, வேற யாரோ ஒரு பொண்ணு போல. ஆமா, அந்த குரல் அழகா இருக்குதுல என்றான். நீ சும்மா இருக்க மாட்டே மாமா, முதலில் எந்த பக்கம் இருந்து கேக்குதுன்னு பாரு. புள்ள, அங்க பாரு, நல்ல வெளிச்சமா இருக்குதுல. இந்த காட்டுக்குள்ளேயே அந்த இடத்துல தான் இவ்வளோ வெளிச்சமா இருக்குது. காத்தாயி, யாரோ ஒரு பொண்ணு படுத்துட்டு அழுகுது. பாவம், கையில ரத்தம் வருதுடி, போய் பார்ப்போமா? ஆமா மாமா, அந்த பொண்ணை பார்த்தா ஏதோ தேவதை மாதிரி அழகா இருக்குதுல. அவ போட்டிருக்க உடுப்ப பாத்தியா? இவ யாரோ தேவலோகத்துல இருந்து வந்திருப்பா போல. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் போல. அவ கையில் ரத்தம் வருதுன்னு சொன்னா அவ அழகையும் உடுப்பையும் பார்த்துட்டு இருக்க. வா பிள்ள, போய் ஏதாவது உதவி செய்யலாம் என்று காத்தாயி கையை தூக்கி எழுந்தா. ஆமா மாமா, நம்ம ஏதாவது செஞ்சா நமக்கு ஏதாவது உதவி செஞ்சாலும் செய்வா. வா, போய் பார்ப்போம் என்றாள். சரி சரி வா என்று இருவரும் அந்த பெண்ணை நோக்கி சென்றார்கள். பொண்ணு, என்னாச்சு உன் கைக்கு என்று இருவரும் ரத்தத்தை தடுத்து துணியை வைத்து இறுக்கி கட்டினான் செவலை. உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னால் எழுந்து நிற்க கூட முடியவில்லை. இந்த காடு பயங்கரமானது. இங்கு எதற்கு வந்தீர்கள்? பாருங்கள், அங்கு வருபவர்கள் கண்ணில் நீங்கள் பட்டால் அவ்வளவுதான். ஐயோ போச்சி, பக்கத்தில் நெருங்கிவிட்டார்கள். தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். என் கையை பிடித்து கொள்ளுங்கள், அப்படியே படுத்து விடுங்கள் என்று கூறி இருவரின் கைகளை பிடித்து படுத்துக்கொண்டு ஏதோ மந்திரம் சொன்னால் அந்த பெண். சற்று நேரத்தில் யாரும் எதிர்பாராமல் திடீர் மாற்றம் இவர்கள் மூவருக்கும். காதல் வாழ்க்கை வாழ்வதற்கு ஆசைப்பட்ட செவிலியும் காத்தாயும் அந்த அழகிய பெண்ணின் மந்திர சக்தியால் குள்ளர்களிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள மூவரும் மந்திர பலத்தால் நாகமாக உருமாறினார்கள். மாமா, இது என்ன? நம்ம பாம்பாக மாறிட்டோம். இந்த பொண்ணு நம்ம ஏதோ செஞ்சிருச்சு மாமா, போச்சு என்று அழத் துவங்கினாள் காத்தாயி. என்னை தவறாக எண்ணாதீர்கள். நான் உங்களை காப்பாற்றதான் இவ்வாறு செய்தேன். இந்த குள்ளர்கள் இங்கிருந்து செல்லும் வரை நீங்கள் இப்படித்தான் உருமாற்றத்தில் இருக்க வேண்டும். மனிதர்களை பலி கொடுக்கும் இவர்களிடமிருந்து உங்களை காப்பாற்ற வேற வழி தெரியவில்லை. என்னை மன்னியுங்கள் என்றாள் அந்த பெண். ஆனா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நீ ஒரு சாதாரண பெண், உனக்கு இவ்வளவு சக்தியா என்று கேட்டான் செவலை. இல்லை, நான் சாதாரண பெண் அல்ல. நான் தான் இச்சாதரி நாகம். என் சக்தி மிக பெரியது. நான் நினைத்த உருவத்திற்கு என்னை மாற்ற முடியும். என்னை உதவிய உங்களை காப்பாற்றதான் இப்படி செய்தேன். இந்த குள்ளர்கள் நாளை விடியும் வரை இங்குதான் இருப்பார்கள். அவர்கள் சென்ற பின் தான் உங்களை மனித உருவத்திற்கு மாற்ற முடியும். இன்று ஒரு நாள் எங்கள் நாக இனத்தின் வாழ்க்கை எப்படி என்பதை தாங்கள் இருவரும் வாழ்ந்து பாருங்கள் என்று சிரித்தது அந்த பெண் நாகம். மீண்டும் அதே கோஷம் கேட்க தொடங்கியது. மிகவும் பக்கத்தில். போச்சு, நம்ம நோக்கி வருகிறார்கள். எப்படி தப்பிப்பது? எனக்கு என் உருவத்தை பார்க்கவே பயமாயிருக்குது மாமா. உன்னை பார்க்கவும் பயமாயிருக்கு. நான் என்ன செய்வேன் என்றாள் காத்தாயி.
ஏய் காத்தாயி, இப்படி சொல்லாத. என்ன பயம் உனக்கு? நம்மை காப்பாற்ற நம் குலதெய்வம் போல் வந்து அந்த பாம்பாளம்மல் உருவத்தையே நமக்கு கொடுத்து காப்பாற்ற இருக்கிறாள். நீ இப்படி பேசாதே என்றான் நாகமாக மாறிய செவலை. இல்லமாம்மா, நான் அப்படி சொல்ல வரல. எனக்கு என்னமோ தெரியல, பயமாவே தான் இருக்குது. நம் உருவம் தான் வேணும். உன் கையை கூட பிடிக்க முடியல என்னால. ஏதோ வேற மாதிரி இருக்குது என்று புலம்பிக் கொண்டே இருந்தாள். சீக்கிரமாங்க, அவங்க பக்கத்துல நெருங்கிட்டாங்க என்று கூறிக்கொண்டே நகர்ந்தது இச்சாதரி நாகம். உடனே செவலை நாகம் பின் தொடர்ந்து கொண்டே, காத்தாயி சீக்கிரம் என் பின்னால் வா. உன் கையை பிடித்து கூட கூட்டி செல்ல முடியாது. நீதான் வரணும், வா போகலாம் என்று இச்சாதரியை பின்தொடர்ந்த செவலை நாகம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி? நான் என்ன செய்வேன் மாமா? என்னை விட்டு வேகமாக போகாதே, எனக்கு பயமாக இருக்கு என்று சுற்றி முற்றிலும் பார்த்து கொண்டே நின்றது காத்தாய் நாகம். சற்றும் எதிர்பார்க்காமல் வேகமாக ஆட்டம் போட்டு கொண்டு வந்த குள்ளர்கள், ஆஹா, நம்ம பூஜைக்கு நாகம்மாள் வந்துவிட்டாள், வா தாயி வா என்று காத்தாயி நாகத்தை கைகளால் தூக்கி தாங்கள் பூஜைக்கு கொண்டு வந்த சூலத்தின் மீது அமர்த்தி ஆட்டம் போட்டுக்கொண்டு ஆறாவரத்துடன் கோஷமிட்டு சென்றார்கள். என்னை விடுங்கள் மாமா, நான் கூப்பிடுவது கேட்கலையா? என்னை திரும்பி பாரு, என்னை காப்பாற்ற வா மாமா என்று கத்திக்கொண்டே சென்றது. ஆ காத்தாயி, நீ எங்க போற? போச்சு, என் காத்தாயி மாட்டிக்கிட்டா, எப்படியாவது காப்பாற்றணும் என்று நகர்ந்தது செவலை நாகம். நில்லுங்கள், எங்கே போறீங்க? இங்கேயே இருங்க, நீங்க போக வேணாம். உங்க காத்தாயிக்கு ஒன்றும் ஆகாது. அந்த குள்ளர்கள் நாகங்களை தெய்வமாக வணங்குவார்கள். அவர்கள் வணங்கும் சிவலிங்கத்தின் மீது உங்கள் காத்தாயை அமர செய்து பூஜை செய்வார்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். இந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. அது உங்கள் காத்தாய்க்கு கிடைத்துள்ளது. உங்கள் காத்தாயி எத்தனை ஜென்மத்தில் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் இந்த பூஜை முடிந்தால் அவ்வளவும் கரைந்துவிடும். வாங்க, நம்ம ஒரு ஓரமாக நின்று பார்ப்போம் என்று இச்சாதரி செவலையை கூட்டிச் சென்றது. நீ சொல்வது சரிதான், ஆனால் என் காத்தாயி என்றது செவலை. மாமா, நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த பெண்ணை பார்த்ததிலிருந்து என் மேல் உனக்கு பாசம் விட்டு போனது. போ, உன் காத்தாயை மறந்துவிடு என்று மனதில் அழுது கொண்டே அந்த குள்ளர்களின் குகைக்குள் நாகமாக சூலத்தின் மீது அமர்ந்து சென்றது காத்தாயி நாகம். என்னை தவறாகத்தான் புரிந்து கொள்வாள் காத்தாயி, நான் என்ன செய்ய போகிறேன் என்றது செவலை. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். அவர்கள் காத்தாயை ஒன்றும் செய்ய மாட்டார்கள், பயம் வேண்டாம். அந்த குள்ளர்கள் சென்றவுடன் நம் காத்தாயை சென்று பார்ப்போம். அதுவரை மறைவிலே இருங்கள். நாகங்களை தெய்வமாக பார்ப்பீங்கன்னு சொல்ற, பின்னையே நம்ம மறைந்து நிற்கணும். நாம் காத்தாயி பக்கத்தில் சென்றால் நமக்கும் பூஜை செய்து நம்மை அனுப்பிவிடுவார்களே என்றது செவலை. இல்லை, நீங்கள் நினைப்பது போல் கிடையாது. என்னை போல இச்சாதரி நாகம் அவர்கள் கையில் சிக்கினால் என்னை தங்கள் வசப்படுத்திக் கொள்வார்கள். அதனால்தான் நான் செல்ல மறுக்கிறேன். நீங்கள் சென்றால் காத்தாயி உன்னை மட்டுமே சுற்றுமே தவிர அவர்களின் பூஜையில் நாட்டம் செல்லாது. உன்னுடன் சேர்ந்து தப்பித்து ஓடி வர மட்டுமே பார்க்கும். பூஜை தடைப்படும். ஆகையால் தான் சொல்கிறேன், பூஜை நடக்கும் வரை நீ காத்தாயி முன் செல்ல வேண்டாம் என்றது இச்சாதாரி. அதுவும் உண்மைதான். என்னை பார்த்தவுடன் அவள் தப்பித்து ஓடி வருவதற்கு தான் முயல்வாள். இந்த பூஜை அவளுக்கு இவ்வளவு நன்மை தரும் என்றால் நான் அதற்கு தடையாக இருக்க மாட்டேன். அவளின் பூஜை தான் முக்கியம். நாம் ஒளிந்து நின்று பார்ப்போம் என்றது செவலை நாகம். ஆ மாமா, என்னை ஏதோ செய்ய போகிறார்கள். நீ எங்கு போன? அவளை பார்த்து மயங்கி என்னை கைவிட்டுட்ட. என்னை இப்படி பிடிக்கிறார்கள். என் கழுத்து. ஐயோ பாவம் காத்தாயி, ஏதாச்சும் செய், அவளுக்கு வலிக்குது போல, கஷ்டமா இருக்கே, நான் என்ன செய்வேன் என இச்சாதாரியிடம் கூறினான் செவலை. நீ எதுவும் நினைத்து பயப்படாதே. காத்தாயி மனித ரூபத்தில் இருந்து இப்படி மாறியதால் பயப்படுகிறாள். ஆனால் எங்களை போன்ற நாகத்தை இப்படிதான் பிடித்து தூக்குவார்கள் உங்களை போன்ற மனிதர்கள். ஆனால் எங்களுக்கு ஒன்றும் செய்யாது. பயப்படாமல் அடுத்து நடக்கவிருக்கும் பரீட்சையை பொறுமையாக பார் என்றது இச்சாதாரி. என்ன சொல்ற? பரீட்சையா? காத்தாய என்ன செய்ய போறான்னு தெரியலையே. அவளுக்கு ஒன்றும் தெரியாது. இப்படி சிக்க வச்சிட்டியே நீ என்றது செவலை நாகம். ஒன்றும் ஆகாது. அதோ பாருங்க, காத்தாயி சூலத்தில் இருந்து இறக்கிவிட்டார்கள் குள்ளர்கள். இனிதான் அவள் என்ன செய்கிறாளோ அதன்படி அவள் தலையெழுத்து. ஆனால் பயப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும் என்று தைரியம் சொன்னது இச்சாதாரி. என்ன சொல்றீங்க? அவள் தலையெழுத்தா? ஒன்றுமே புரியலையே என்று கூறியது செவலை நாகம். இப்போது காத்தாயி கீழே இறங்கிவிட்டாள். அடுத்து அவள் என்ன செய்வாளோ தெரியலையே. காத்தாயி அப்படியே சிவலிங்கத்தை ஒரு முறை சுற்றி வலம் வந்து வணங்கிவிடு. போ போ காத்தாயி, சீக்கிரம் வலம் வந்துவிடு, லிங்கத்தின் மீது சுற்றி அமர்ந்துவிடு என்று தனக்குள்ளேயே கூறியது இச்சாதாரி. ஏன் அப்படி செய்யணும்? இறங்கினாள். அவள் தப்பிக்கத்தானே முயற்சி செய்வாள். நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் என்றது செவலை நாகம். ஆம்,
தப்பிக்க முயற்சி செய்தால் குள்ளர்கள் தங்கள் பூஜைக்கு தகுதியற்றது என்று காத்தாயை துன்புறுத்துவார்கள். ஆனால் நம் காத்தாயி லிங்கத்தை சுற்றி வந்து அதன் மீது ஏறி அமர்ந்தால் தெய்வ சக்தி வாய்ந்த நாகம் என்று பூஜையை தொடங்குவார்கள். அதுதான் நான் பரீட்சை என்றேன் என்றது இச்சாதாரி. போச்சு, நம்ம காத்தாயி இப்படியெல்லாம் செய்யாதே, அது தப்பிக்க தான் முயற்சி செய்யும், என்ன செய்ய போகுதோ, அடித்து விரட்டி விடுவார்கள், பாவம் கதறப் போகிறாள் என்றது செவலை நாகம். சூலத்தில் இருந்து இறங்கிய காத்தாயி நாகத்தை சுற்றி அனைத்து குள்ளர்களும் நின்று ஹொய்யா ஹொய் ஹொய்யா என்று கோஷமிட்டு கொண்டு உற்று பார்த்தார்கள். அனைத்து குள்ளர்களை பார்த்த காத்தாயி நாகம், கடவுளே, நான் என்ன செய்வேன், எப்படி தப்பிக்கிறது, எல்லோரும் இப்படி கத்துகிறார்கள், இந்த மாமா வேற எங்கு போச்சோ தெரியலையே, வேறு வழியே இல்லை, இதோ இந்த பெரிய லிங்கத்து மேல் ஏறி பார்த்தால் மாமா இருக்கிற இடம் தெரியும், ஆனால் எப்படி ஏறுவது, அப்படியே மெதுவாக நகரலாம் என்று லிங்கத்தை மெதுவாக சுற்றி ஏறுவதற்கு வழியை தேடியது காத்தாயி நாகம். இதை பார்த்த குள்ளர்களின் கோஷம் இன்னும் அதிகமானது. ஆஹா, நம் வழக்கப்படி நாகம் லிங்கத்தை சுற்றி அதன் மீது ஏறுகிறது. ஓம் சிவோகம் ஓம் சிவோகம் ஹரஹர சங்கரா என்று கோஷம் இடிமுழக்கம் போல் குகையை உடைக்கும் அளவு ஒலித்தது. அட கடவுளே, இவங்க கத்துவதை பார்த்தாலே பயமா இருக்குது. இன்னும் ரொம்ப தூரம் போகணும் போலியே, லிங்கத்துக்கு மேலே போக இந்த மாமா மட்டும் கண்ணில் தெரியட்டும், அப்புறம் இருக்குது, என்னால் மேலே ஏற முடியலையே என்று எப்படியோ சிவலிங்கத்தின் மீது ஏறி அமர்ந்து செவலை நாகத்தை தேடியது காத்தாயி நாகம். இதை கண்ட குள்ளர்கள், அருமை, தெய்வம் காட்சி கொடுத்து விட்டது, அந்த புஷ்பங்கள் எங்கே, அந்த மறிக்கொழுந்து மாலையை எடுங்கள், அதை போட்ட பின் நம் அபிஷேகத்தை ஆரம்பிக்கலாம் என்று கூறி அவர்களின் பூஜையை ஆரம்பித்தார்கள். அட, என் மேல் என்ன செய்றீங்க, பூவை போடுறாங்க, கடவுளே, இந்த மாமனை கல்யாணம் கட்டி வாழலான்னு நினைச்சா இவங்க நம்மளை சாமியாக்குறாங்களே, எல்லாம் அவளை சொல்லணும், ஒரு நிமிடம் படுக்க சொல்லி இப்படி செஞ்சிட்டாளே, மகுடி ஊத ஊத ஏதோ செய்யுதே, என்னால் முடியலையே என்று காத்தாயி நாகம் நடனமாட துவங்கியது. சற்று நேரம் கழித்து அதற்கு பாலாபிஷேகம் நடந்தது. அதை காத்தாயி சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டது. தூரத்தில் தன் காதலன் செவலை இச்சாதாரியின் பக்கத்தில் இருப்பதை கண்ட காத்தாயி கடும் கோபம் கொண்டு செவலையை வெறுப்போடு பார்த்தது. ஆஹா, அருமை, என் காத்தாயை தெய்வமாக பாவித்து பூஜை செய்கிறார்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என் காத்தாயை இப்போ என்னை தூரத்துல இருந்து பார்த்த பார்வை தீயா தெரிஞ்சுச்சு, நான் எப்படி சமாளிப்பேன் இச்சாதாரி என்று கவலை கொண்டது செவலை நாகம். ஆம், அதற்கு புரிய வைக்க சரியான சந்தர்ப்பம் அமைய வேண்டும், பொறுமையாக இருப்போம், குள்ளர்கள் சென்ற பின் நாம் காத்தாயை சென்று பார்த்து பேசுவோம் என்று கூறியது. என் காத்தாய் என் மேல் கோபத்தில் உள்ளால், நான் கூறுவதை எப்படி கேட்பாளோ என்றது. நீங்கள் எதையும் நினைத்து வருந்த வேண்டாம், இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் நம் காத்தாய்க்கு இரையை வைத்துவிட்டு சென்று விடுவார்கள், பின் நாம் சென்று சமாளித்து விடலாம். நம் தெய்வத்துக்கு சிறப்பாக பூஜை முடிந்துவிட்டது, அதற்கு தேவையான இரையை வைக்க வேண்டும், எங்கே அந்த முட்டை, எடுத்து வாருங்கள் என்றான் குள்ளர் கூட்டத்து தலைவன். வைத்த பின் திரும்பி பார்க்காமல் சீக்கிரம் கிளம்புங்கள் என்று கூறி முட்டைகளை படையல் இட்ட பின் சென்றார்கள். அவர்கள் சென்றவுடன் காத்தாயி நாகம், நம் பசிக்கு படையல் கூட தந்து விட்டார்கள், இவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று அந்த முட்டையை விழுங்க சென்றது காத்தாயி நாகம். ஏனில் அதை எடுக்காதே, இந்த கோவில் புற்றில் பல காலமாக வாழ்ந்து வரும் எங்கள் இடத்திற்கு நீயாக வந்து எங்களின் பூஜையை ஏற்றுக்கொண்டு இப்போது இந்த இரையையும் உண்ணப் போகிறாய், நீ யார், எங்கிருந்து வந்தாய், இது எங்கள் இடம் என்று காத்தாயி நாகத்தின் முன் 2 ஜோடி நாகங்கள் படம் எடுத்து கோபமாக நின்றது. இதை பார்த்த காத்தாயி, நான் யாரா, நான் எப்படி சொல்வேன் என்று நினைத்தவாறு, என்னை விட்டுவிடுங்கள், உங்கள் இடம் என்றால் அந்த குள்ளர்கள் முன்பு நீங்களும் வந்து பூஜையை ஏற்றி இருக்கலாமே, அவர்கள் சென்ற பின் என் இடம் என்றால் நான் என்ன செய்வது என்று கூறியது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ அதிகமாக பேசாதே, நாங்கள் கேட்டதற்கு மட்டும் பதிலை சொல் என்றது அந்த 2 நாகங்களும். எங்கே போனார்கள் மாமாவும் அந்த இச்சாதாரியும்? இங்குதானே மறைந்திருந்தார்கள், இப்போது இருவரையும் காணவில்லை, இவர்கள் வேறு இப்படி கேள்வி கேட்கிறார்கள், இச்சாதாரி தான் இவர்களுக்கு சரியான ஆள் என்று அவர்களை எட்டி பார்த்தது. அந்த குள்ளர்கள் வேறு குகைக்கு வெளியே நம்மை நோக்கி வருகிறார்கள், அவர்கள் கண்களில் படாமல் இருக்க வேண்டும் என்றது இச்சாதாரி. இல்லை, என் காத்தாயி அங்க 2 நாகங்களிடம் சிக்கிக்கொண்டால் நாம் எப்படியாவது அவளை காப்பாற்ற வேண்டும், இந்த இக்கட்டான சூழலில் நான் மறைந்து ஒளிந்தால் காத்தாயி சற்றும் மன்னிக்க மாட்டாள், என்ன நேர்ந்தாலும் சரி நாம் செல்வோம் இச்சாதாரி, எனக்கு என் காத்தாயை காப்பாற்ற வேண்டும் என்றது செவலை நாகம். இதோ பார், கொஞ்சம் அமைதியாக இரு, அந்த குள்ளர்கள் அந்த இடத்தை விட்டு சற்று தொலைவில் சென்றால் மட்டுமே நீ செல்வது சாத்தியம், அவர்கள் கண்களில் நாம் பட்டால் அவ்வளவுதான் என்று கூறுகையில் அங்கே காத்தாயி நாகத்திடம் 2 நாகங்களும் சண்டை போடுவதை பார்த்து வேகமாக குகையை நோக்கி ஓடியது செவலை நாகம். செவலை ஓடியதை பார்த்தாய் இச்சாதாரி, ஏய் செவல,
சொல்வதை கேள், போகாதே என்று அதன் பின் இதுவும் ஓடியது. எதிரே வந்த குள்ளர்கள் இச்சாதாரியை பார்த்து, ஆஹா, இது இச்சாதாரி வர்க்கம், இதை விடாதீர்கள், அதை சுற்றி மந்திர கட்டு போட்டு அப்படியே நிறுத்துங்கள், நம் இடத்திற்கு எடுத்து செல்லலாம் என்று இச்சாதாரியை குள்ளர்கள் தங்கள் இடத்திற்கு எடுத்து சென்று விட்டார்கள். இச்சாதாரியின் சத்தம் கேட்டு செவலை திரும்பி பார்த்து, ஐயோ, அவளை இவர்கள் கூட்டி சென்றால் நாம் எப்படி உருமாறுவது? இப்போது என்ன செய்யலாம்? காத்தாயி ஒருபுறம், பாவம், இச்சாதாரி இல்லையேல் மனித உருவம் இல்லை, நான் எந்த பக்கம் செல்வேன் என்று காத்தாயி நாகத்தை திரும்பி பார்த்த செவலை நாகம், ஐயோ, இவள் எங்கே சென்றாள்? அந்த 2 நாகங்களும் குள்ளர்கள் காத்தாய்க்கு கொடுத்த இரையை சாப்பிடுது. அவள் எங்கே சென்றாள்? ஐயோ, என் காத்தாயி என்ன செய்தார்களோ? நான் என்ன செய்வது? எப்படி கண்டுபிடிப்பேன்? இச்சாதாரியும் இல்லையே, அவள் இருந்தால் ஏதாவது யோசனை சொல்வாள். நான் என்ன செய்ய போகிறேன் என்று தடுமாற்றத்துடன் திணறிக்கொண்டு அங்கும் இங்கும் திரும்பி பார்த்தபடி நின்றது. சரி, முதலில் இந்த நாகங்கள் 2 சென்றபின் நாம் அங்கே சென்று காத்தாயி எங்கே இருக்கிறாள் என்று பார்ப்போம் என்று யோசித்து பொறுமையாக இருந்தது செவலை நாகம். 2 சென்ற பின் அந்த இடத்திற்கு சென்று சுற்றியுள்ள அனைத்து இடங்களையும் பார்த்தது செவலை. காத்தாயி, காத்தாயி, நீ எங்க போனாய்? மாமா வந்திருக்கேன், எங்கிருந்தாலும் வெளியில வா என்று அழைத்தது. காத்தாயி எங்க போனானே தெரியலையே. இதுங்க 2 இந்த பொந்திற்குள் தான் போயிருக்கும் போல. நம்ம காத்தாயி எங்க போயிருக்கும்? வேற எதுவும் வழி இருக்குமோ? இல்ல காத்தாயும் இப்படி பொந்துக்குள்ள போயிருப்பாளோ? பாவம், நான் அந்த இச்சாதாரி சொன்னதை கேட்டு நின்றிருக்க கூடாது. இப்போது என்ன செய்ய? சரி, முதலில் குள்ளர்கள் இடத்தை கண்டுபிடித்து அங்கே சென்று இச்சாதாரியை மீட்டு வர முடியுமா என்று பார்ப்போம். அவள் வந்தால் நம் காத்தாயை சீக்கிரம் தேடிவிடலாம் என்று குள்ளர்கள் இடத்திற்கு சென்றது செவலை. ஹொய்யா ஹொய் ஹொய்யா என்று சப்தம் காதை கிழிக்கிறது. அதோ அந்த பக்கம்தான் அதிர்வு அலைகள் தெரிகிறது. அங்கே செல்வோம் என்று வேகமாக சென்றது செவலை நாகம். அந்த குள்ளர்கள் இச்சாதாரியை மயங்க வைத்து தங்கள் கோல்களில் போட்டு கொண்டு சென்றார்கள். ஐயோ, இச்சாதாரி இப்படி மயங்கி இருக்கிறாள். இவர்கள் மிகவும் பயங்கரமானவர்கள் போல. நாம் எப்படி மீட்பது இவளை? இவளின் மந்திர சக்தி கூட பயனளிக்காதா? இவ்வளவு தெய்வ சக்தி பொருந்திய இவளையே இப்படி செய்து விட்டார்கள். நாமெல்லாம் சிக்கியிருந்தால் அவ்வளவுதான். எப்படி நான் என்ன செய்ய போகிறேன் என்று அந்த குள்ளர்கள் இடத்திற்குள் அவர்களுக்கு தெரியாமல் பதுங்கி இருந்தது செவலை நாகம். ஏதோ சத்தம் கேக்குது, யாரும் வராங்களான்னு தெரியலையே என்று எட்டி பார்த்த செவலை, ஐயோ, யாரோ அந்த கூட்டத்தில் ஒருவன் வருகிறான் என மீண்டும் பதுங்கியது. வெளியே வந்தவன் சுற்றுமுற்றிலும் பார்த்துவிட்டு ஒரு கம்பை தன் பக்கத்தில் வைத்து அங்கேயே படுத்து கொண்டான். இது என்ன, இவன் இங்கேயே படுத்து விட்டான்? நாம் எப்படி உள்ளே போவது? இச்சாதாரியை எங்கே கண்டுபிடிப்பது என்று நினைத்து கொண்டு அதே இடத்தில் நின்றது செவலை நாகம். திடீரென, ஏய், நீ யாரு? இங்க என்ன வேலை உனக்கு என்று ஒரு சத்தம் கேட்டது. உடனே திரும்பி பார்த்த செவலை, நீ வெள்ளை நாகமா என்று கேட்டது. ஆம், இந்த குள்ளர்கள் குகைகள் நான் மட்டுமே செல்ல முடியும். நீ எப்படி இங்கு வந்தாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது வெள்ளை நாகம். நான் வெளியே தானே நிற்கிறேன், நான் எங்கு உள்ளே சென்றேன்? அப்படி என்றால் உன்னை தவிர யாரும் அவ்வளவு சுலபமாக உள்ளே செல்ல முடியாதா என்று கேட்டது செவலை. ஆம், நான் அந்த குள்ளர்கள் உருவத்திலேயே உள்ளே செல்வேன், அவ்வளவு சக்தி உண்டு எனக்கு என்று சிரித்தது வெள்ளை நாகம். நீ இப்படியே நினைத்து கொண்டு இரு, ஆனால் உள்ளே உன்னை விட பெரிய சக்தி பொருந்திய இச்சாதாரி உள்ளே உள்ளது. முடிந்தால் அதை வெளியே வரவழைத்து காட்டு, பின்னர் உன் சக்தியை நான் நம்புகிறேன் என்றது செவலை. என்ன, இச்சாதாரியா? அது எப்படி உள்ளே சென்றது? நீ குள்ளர்கள் உருவத்திலே தான் செல்வாய். ஆனால் அந்த இச்சாதாரியை தெய்வமாக நினைத்து வணங்கி வழிபட அந்த குள்ளர்களே கூட்டி செல்கிறார்கள். நீதான் ஏதேதோ சொல்கிறாய் என்றது செவலை. வெள்ளை நாகம் அந்த நொடியே குள்ளர்களின் உருவத்திற்கு மாற்றமடைந்து அந்த குகைக்குள் சென்றது. யாரு என்று வெளியே இருந்து குள்ளன் கம்பை எடுத்தான். நான் தான், நீ தூங்கு, நம்ம குகைக்குள் நம்மை தவிர வேறு யார் வருவார்கள் என்று கூறி குகைக்குள் சென்று பார்த்தது. ஆங்காங்கே ஓலை பெட்டிகள் இருந்தது. அனைத்தையும் எடுத்து திறந்து பார்த்த வெள்ளை நாகம் இச்சாதாரியை கண்டுபிடித்து அதை பிடித்து அப்படியே வெளியே தூக்கி வந்து விடுவித்தது. என்னிடமே நான் மட்டுமே இங்கு இருப்பேன், சென்றுவிடு என்று கோபமாக கூறியது வெள்ளை நாகம். இச்சாதாரி, வா, உன்னை காப்பாற்றிவிட்டேன், உடனே இங்கிருந்து சென்று விடலாம் என்று இச்சாதாரியை அழைத்து கொண்டு சென்றது செவலை நாகம். இதற்கு தான் சொன்னேன், நாம் இப்போது செல்ல வேண்டாம் என்று. நீங்கள் கேட்கவில்லை. வா, நாம் காத்தாய் எங்கே என்று பார்ப்போம் என கூறிக்கொண்டு காத்தாயை தேடச் சென்றது செவலை மற்றும் இச்சாதாரி. அது சரி, உனக்கு தான் மனித உருவிற்கு மாற்றமடையும் சக்தி உள்ளதே, இவ்வளவு சக்திகள் இருந்தும் ஏன் நீ இப்படி ஒன்றும் செய்யாமல் இருந்து விட்டாய்? உன்னை விடவா வெள்ளை நாகம் சக்தி உள்ளது? அது வந்து உன்னை வெளியே விட்டது என்று கேட்டது செவலை நாகம்.
இல்ல செவல, என்னை மந்திர கட்டுக்குள் வைத்து கட்டுப்படுத்தி விட்டார்கள். என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்கள் கையில் வைத்திருப்பது நாகதாலிவேர். அதை வைத்து என்னை எதுவும் செய்ய இயலாதவாறு கட்டுப்படுத்தி விட்டார்கள். இங்கு வந்த பின்னும் என்னால் வெளியே வர இயலவில்லை. ஆனால் எப்படியோ அந்த வெள்ளை நாகம் என்னை காப்பாற்றி விட்டது என்றது இச்சாதாரி. வெள்ளை நாகமும் மனித உருவில் மாறுமா என்று கேட்டது செவலை. அது வெள்ளை நாகத்திற்கு உள்ள சக்தி. ஆகையால் அதுவும் உருமாறும். சரி வா, நாம காத்தாயை சென்று பார்ப்போம். இச்சாதாரியை தூக்கி கொண்டு வெளியே சென்று விடுவித்ததை பார்த்த குள்ளர்கள் கூட்டத்தில் ஒரு பெண், வெள்ளை நாகம்தான் என்று தெரியாமல், மிக்க நன்றி. நாம் கடவுளாக நினைக்கும் நாகங்களை இப்படி அடைத்து வைப்பதில் எனக்கு விருப்பமில்லை. ஆனால் நம் கூட்டத்தில் உள்ளவர்கள் அதன் சக்தியை உணராமல் அந்த இச்சாதாரியை அடைத்து வைத்து தங்கள் வசமாக்க முயற்சி செய்தார்கள். நல்ல வேலை, பாவம் இச்சாதாரி என்று வெள்ளை நாகத்திடம் பரிதாபமாக பேசினாள் குள்ளர் கூட்டத்து பெண். இதை பார்த்த வெள்ளை நாகம், ஆஹா, நம்மை இந்த கூட்டத்தில் ஒருவன் என்று நினைத்து கொண்டு பேசுகிறாள் இந்த பெண் என்று நினைத்து கொண்டு, உங்களுக்கு நாகங்களின் மேல் அவ்வளவு பக்தியா என்று கேட்டது வெள்ளை நாகம். ஆம், பக்திதான். அவைகளை நாம் எதுவும் செய்தால்தான் நம்மை தீண்டும், இல்லையே நம்மை ஒன்றும் செய்யாது. ஆனால் நம் குள்ளர்கள் கூட்டம் மனித உருவிற்கு மாறும் சக்தி கொண்ட நாகங்களை கண்டால் அதை அவர்கள் சொல்வது போல் செய்யுமாறு வசமாக்கி கொள்வார்கள். நீங்கள் செய்த செயலும் பிடித்திருக்கிறது, உங்களையும் பிடித்திருக்கிறது என்று சிரித்து கொண்டே கூறினாள் குள்ளர் பெண். இவள் நம்மை விரும்புகிறாள் போல. நாம் இவர்கள் கூட்டத்தில் ஒருவன் என்று நினைத்து கொண்டாள். ஆனால் நாம் வெள்ளை நாகம், மனித உருவம் மாறும் தன்மை கொண்ட நாகம்தான் இவர்களுக்கு தேவை. இப்போது இவளிடம் என்ன சொல்வது புரியவில்லையே. சரி, நாம் இதே உருவத்தில் இவர்களுடன் இருந்து பார்ப்போம். ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரி, நீ போய் தூங்கு, காலையில் பார்ப்போம் என்றது வெள்ளை நாகம். நாம் காலையில் பார்ப்போம் என்று குள்ளர் பெண் உள்ளே சென்றாள். போச்சு போ, உன் பேச்சை கேட்டு என் காத்தாயை நான் கைவிட்டுட்டேன். அவள் எங்கே சென்றாள் என்று தெரியவில்லை. யார் என்ன செய்தார்களோ தெரியவில்லை என்று புலம்பிக் கொண்டே சென்றது செவலை நாகம். நீ கொஞ்சம் அமைதியாக வா. எனக்கு தெரியும் காத்தாய் எங்கு சென்றிருக்கும் என்று. எங்கே அதற்கு பூஜை நடந்ததோ அங்கேதான் அது இருக்கும். அந்த லிங்கத்தின் கீழ் ஒரு பாதாள உலகம் உண்டு. காத்தாயி அந்த பாதாள உலகத்திற்குள் சென்றிருக்க வாய்ப்பு உண்டு. நீ வா, நான் அழைத்து செல்கிறேன் உன்னை என்றது இச்சாதாரி. என்ன சொல்கிறாய்? பாதாள உலகமா? ஐயோ காத்தாயி, எங்கு சென்று சிக்கி கொண்டாயோ? ஆமா, அந்த இடத்திற்கு எப்படி சென்றிருப்பாள்? உனக்கு எப்படி தெரிந்தது என்றது செவலை. நீ பார்த்தபோது காத்தாயி குகையில் இருந்து வெளியே வரவும் இல்லை. அதேபோல் அந்த குகைக்குள் வேறு எங்கும் இல்லை. வேறு 2 நாகங்கள் மட்டுமே இரையை உண்டு கொண்டு இருந்தது. அப்படியென்றால் இந்த குகையை தவிர வேறு எங்கும் செல்ல வாய்ப்பில்லை. இந்த 2 நாகங்களை பார்த்ததும் பயந்து அந்த பொந்திற்குள் தான் சென்றிருக்கும். அந்த பாதாள உலகத்திற்குள் சென்றால் நாம் காத்தாயை கண்டுபிடித்து விடலாம் என்றது இச்சாதாரி. சரி வா, சீக்கிரம் சென்று பார்ப்போம் என்று செவலை சற்று பாதாள உலகத்தை நினைத்து பயம் கொண்டது. நீ பாதாள உலகிற்கு செல்ல வேண்டும் என்றால் அதில் சிக்கல் உண்டு என்று இச்சாதாரி கூறியது. என்ன சிக்கலா? என்ன சொல்கிறாய்? நான் செல்வதில் சிக்கல் என்றால் பின் காத்தாயை எப்படி அதற்குள் சென்றிருப்பாள் சொல் என்று கேட்டது. நம் காத்தாயி சிவலிங்க பூஜையில் கலந்து கொண்டு தெய்வீக சக்தியை பெற்றுவிட்டாள். இப்போது அவளிற்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. அதனால் அவள் சுலபமாக சென்று விட்டாள். ஆனால் உனக்கு அப்படி ஒரு சக்தியும் இல்லை. நீ அந்த லிங்கத்தின் பக்கத்தில் சென்றால் அந்த 2 நாகங்களும் உன்னுடன் சண்டையிடும். அதை மீறிதான் நீ வர வேண்டும். அவ்வளவு சக்தி உள்ள காத்தாயி இரையை உண்ண விடாமல் தடுத்து விட்டார்கள். அது உனக்கே தெரியுமே என்றது இச்சாதாரி. இப்படி சொன்னால் நான் என்ன செய்வேன்? எனக்கு அப்படி சக்தி கிடைக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்றது செவலை. இல்லை என்றால் நான் மட்டும் பாதாள உலகத்திற்குள் சென்று பார்த்துவிட்டு வருகிறேன். நீ வெளியிலே நில், சரியா? காத்தாயை நான் அழைத்து வருவேன் என்று கூறியது இச்சாதாரி. உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை. உன்னையும் உள்ளே அனுப்பிவிட்டு நானும் உள்ளே வர முடியாமல் இருந்தால் என்ன செய்வேன் புரியவில்லை என்றது செவலை நாகம். நீ பயம் கொள்ளாதே, நான் அழைத்து வருகிறேன் என்று செவலையை தனியே விட்டு இச்சாதாரி மட்டும் உள்ளே சென்றது. செவலை குகைக்குள் உள்ளே இருக்கும் சிவலிங்கத்தை வணங்கி அந்த லிங்கத்தின் மீது அமர்ந்திருந்தது. நாட்கள் நகர்ந்தது. வாரங்களாகின, மாதங்களாகின. இச்சாதாரியும் வரவில்லை, காத்தாயும் வரவில்லை. செவலை தன் தவத்தை கலைக்கவில்லை. திடீரென ஹொய்யா ஹொய் ஹொய்யா என்று சப்தம் ஒலித்தது. ஆனால் அந்த சத்தமும் செவலை நாகத்தின் தவத்தை கலைக்கவில்லை. இந்த செவலையின் தவத்தை கண்டு நெகிழ்ந்த குள்ளர்கள் தெய்வீக சக்தி பொருந்திய நாகம் போல என்று நினைத்து மகிழ்ந்து தங்களின் மனம் போல் லிங்க பூஜை நாகத்தை வைத்து நிகழ்த்தினார்கள். அதே தருணத்தில் எங்கே திருமண ஜோடிகள் என்று கேட்ட குள்ளர் தலைவன் மனித ரூபத்தில் வெள்ளை நாகம் மற்றும் குள்ளர் பெண்ணும் வந்து நின்றார். இருவருக்கும் திருமண நிகழ்த்த ஏற்பாடு செய்தார்கள்.
பனை ஓலையால் தாலியை செய்து அவர்கள் முறைப்படி நாகம் என்று தெரியாமல் திருமணம் முடித்து வைத்து விட்டார்கள் குள்ளர்கள். குள்ளர்கள் கூட்டத்தில் ஒருவன், சரி வாங்க நாம போகலாம், நாம் வைத்த இரையை அந்த நாகம் உண்ணும் என்று கூறி அனைவரும் கோஷமிட்டு சென்றார்கள். அந்த 2 நாகங்கள் வந்தது. இரையை நெருங்கும் போது ஒரு மாயவட்டம் போல் லிங்கத்தை சுற்றி அவை 2ஐயும் பக்கத்தில் நெருங்க விடாமல் தடுத்தது. அந்த வட்டத்தை மீறி வர போராடியது. முடியவில்லை. ச்சே, இது என்ன சோதனை? ஏதோ ஒன்று தடுக்கிறது. இந்த லிங்கத்தின் மீது தவம் புரியும் நாகத்தின் பலமா என்று சந்தேகித்து 2ம் பேசியது. சற்று நேரத்தில் அங்குள்ள அனைத்து இரையும் மாயமாக மறைந்தன. இது என்ன மாயம்? இங்கு என்ன நடக்கிறது? இந்த நாகத்தை எப்படி வெளியேற்றுவது? ஓ, நாம் மறந்துவிட்டோம். இன்று நாகபஞ்சமி. இந்த நாளில் லிங்கத்தை நினைத்து தவம் இருந்தால் அதீத சக்தி உண்டு. அந்த சக்திதான் இதற்கு கிடைத்துள்ளது என்று ஒருவருக்கொருவர் பேசினார்கள். சரி சரி, இன்னும் சற்று நேரத்தில் பாதாள உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த லிங்கத்தை நோக்கி தவம் இருக்க வருவார்கள். சத்தங்கள் காதுகளை துளைத்தன. அனைத்து நாகங்களும் லிங்கத்தின் முன் வந்தது. மாமா மாமா என்று கூறிக்கொண்டு காத்தாயி வேகமாக லிங்கத்தின் மீது ஏறச் சென்றது. மாயவட்டம் காத்தாயை தடுத்து நிறுத்தியது. ஐயோ என் மாமா, இது என்ன சோதனை? ஆமா, என்னை பார், உன்னிடம் நெருங்க முடியவில்லை என்று கத்தியது காத்தாயி. நான் உன்னை தேடி வந்து அழைத்தேன். என்னை சந்தேகப்பட்டு என்னிடம் சண்டை போட்டாய். பார், உன் மாமன் உன்னை மட்டுமே நினைத்து இருக்கும் நிலையை நான் அழைத்து ஓய்ந்து விட்டேன். இப்போது உன் மாமனை நேரில் பார்த்தும் கூட உன்னால் நெருங்க முடியவில்லை. என் மாமன் வந்து கூப்பிடாமல் வரமாட்டேன் என்றாய். இப்போது பாரு என்றது இச்சாதாரி. நீ என்ன சொல்ற? என் மாமனுக்கு என்னாச்சு என்று கேட்டது காத்தாயி நாகம். ஆம், நீ வராமல் இந்த லிங்கத்தை விட்டு இறங்க மாட்டேன் என்று அமர்ந்தது செவலை. இப்போது அதற்கு அபார சக்தி கிடைத்து யோக நிலையை அடைந்துவிட்டது. இனி எப்படி இந்த நிலையில் இருந்து வெளிவரும் செவலை என்று எனக்கு தெரியாது. அது இந்த சிவன் கையில் தான் உள்ளது என்றது இச்சாதாரி. இது என்ன சோதனை? நான் என்ன செய்வது? என் மாமா எனக்கு எப்போது மீண்டு வரும் என்று புலம்ப ஆரம்பித்தது காத்தாயி நாகம். நாகசித்தர் வருகிறார், வாருங்கள், அவரை பார்க்கலாம் என்று குள்ளர்கள் கூட்டத்தின் கூச்சல். நாகசித்தரை கண்ட வெள்ளை நாகம் மெதுவாக பின்வாங்கியது. ஆ, இவர் நம்மை கண்டுபிடித்து விடுவார், நாம் உடனே மறைந்து விடலாம் என்று நாகமாக மாறி விரைவாக சென்றது. சற்று நேரத்தில் வந்த நாகசித்தர் அமர்ந்து நீர் அருந்திய பின்னர் குள்ளர்களை ஆசிர்வாதம் செய்தார். குள்ளர் பெண்மணியே, அழைத்து வா, சித்தரிடம் ஆசிர்வாதம் வாங்கிக்கோ. எங்கே உன் துணைவன் என்று அங்கிருந்தவர்கள் கேட்டார்கள். அவர் இங்கேதான் இருந்தார் என்று தேடினாள். வெள்ளை நாகம் அங்கு எந்த இடத்திலும் இல்லை. இவளை பார்த்த சித்தர் சிரித்து கொண்டே, என்ன கூத்து, சிவன் திருவிளையாடல் என்று சிரித்தார். என்ன சொல்றீங்க சாமி என்று கேட்டார் குள்ளர் தலைவன். சொல்கிறேன் கேள். நாகத்தை துணையாக மணந்து நாகத்தையே வயிற்றில் சுமக்கும் பாக்கியவதி என்று சொல்வதா, இல்லை இதை நாகத்தின் சாபம் என்று சொல்வதா? சொல் என்று கூறினார் சித்தர். என்ன சொல்றீங்க ஐயா? நாக சாபமா? இவள் நாகத்தையே மணந்தாளா என்று ஒவ்வொருவரும் மாறி மாறி கேள்வி எழுப்பினார்கள். ஆம், இவளை மனம் முடித்தது வெள்ளை நாகம்தான். அது மனித உருவில் மாறி மனம் முடித்து கொண்டது. இதனால் இவளுக்கு பிறப்பதும் நாகம்தான் என்று கூறினார். ஐயா, இப்போது என்ன செய்வது? ஏன் இந்த நிலை? புரியவில்லை என்றார் குள்ளர் தலைவர். இது ஒரு நாகத்தின் சாபம். 2 ஜோடி நாகங்களை பிரித்த சாபம். அது மட்டுமல்ல, நீங்கள் செய்த லிங்க பூஜையும் சரியாக நிறைவு பெறவில்லை. நீங்கள் பூஜைக்கு கொடுத்த உணவை உட்கொள்ளாமல் மனவலியோடு சென்றுவிட்ட அந்த நாகத்தின் சாபம்தான் இந்த வினை. உங்களுக்கு பூஜைக்கு வந்த நாகம்தான் துணை நாகத்தை உங்களால் பிரிந்து தனது பூஜையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் விட்ட சாபம்தான். இப்படி ஒரு நாகத்தை மணந்து தங்கள் கூட்டத்து பெண் வாழ்க்கையை சரியாக வாழ முடியாமல் அவதிப்படும் சூழல் வந்துள்ளது. இதற்கு மாற்று பரிகாரம் ஏதும் உண்டா என்று கேட்டாள் குள்ளர் பெண். இதற்கான பரிகாரம் பிரிந்த 2 நாகத்தை ஒன்று சேர்த்து வைப்பது மட்டுமே. அதுவும் அவ்வளவு எளிதல்ல. சரி, இன்று நாக பஞ்சமி. நான் நாளை காலை சிவலிங்க பூஜை செய்ய கோவிலுக்கு செல்கிறேன். அதன்பின் பார்ப்போம் என்று கண்களை மூடி தியானம் மேற்கொண்டார் சித்தர். இனி நாம் என்ன செய்வது? இப்படி நம் பிள்ளைகளின் வாழ்க்கையை நாமே நாகதோஷத்திற்கு மாற்றிவிட்டோம் என்றான் குள்ளர் தலைவன். சரி, நாளை காலை சித்தர் சிவன் கோவில் சென்று வந்த பின் பார்ப்போம். எல்லோரும் செல்லுங்கள் என்று அவரவர் இடத்திற்கு சென்றார்கள். மறுநாள் காலை நாகசித்தர் சிவன் கோவில் சென்றார். அங்கே இருந்த செவலை நாகத்தை பார்த்ததும் இவருக்கு புல்லரித்து போனது. இவ்வளவு அருமையாக தியானம் செய்யும் நாகம், ஆஹா, காண கிடைக்க வேண்டும் என்று கண்களை மூடி வணங்கினார். என்ற காத்தாயி நாகத்தின் சப்தம் கேட்டது. இந்த சப்தத்தை கேட்ட நாகசித்தர் காத்தாயை பார்த்து தண்ணீரை அதன் மீது தெளித்தார். உடனே காத்தாயி மனித ரூபத்தை வந்தடைந்தாள். மனித ரூபத்திற்கு வந்த காத்தாயி அவர் கால்களில் விழுந்து, ஐயா, ரொம்ப நன்றி,
நான் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன். என் நாகரூபம் மாறிவிட்டது. ஆனால் என் மாமா அதோ சிவலிங்கத்தின் மேல் அமர்ந்து வெகு நாளால் தவம் செய்து நீங்கள்தான் அதை மனித ரூபத்திற்கு மாற்றி எங்கள் இருவரையும் ஒன்று சேர்த்து வைக்க வேண்டும் என்று அழுதாள். உன்னை மாற்றியது போல் அதை மாற்ற இயலாத பெண்ணே. இப்போது அந்த நாகம் யோக நெறியில் தவம் செய்கிறது. அதை கலைக்க முயன்றால் அது எப்படி கோபத்தில் காட்சியளிக்கும் என்று யாராலும் கூற முடியாது. பொறுமையாக இரு என்றார் சித்தர். இல்லை, என் மாமா எனக்கு வேண்டும். நான் அதை தூக்கி கொண்டு சென்று விடுகிறேன். என் மாமாதான் என் வாழ்க்கை என்று செவலை நாகத்தை தொட்டால் காத்தாயி. சற்று நேரத்தில் விஸ்வரூபமாக கோபக்கணலாக 5 தலை நாகமாக படம் எடுத்தது செவலை நாகம். இதை பார்த்த காத்தாயி, ஆ மாமா, ஐயா, என் மாமா, ஏன் இப்படி என்று கத்தினாள் காத்தாயி. உன் ரூபத்தை மாற்றிவிடு. உன் தவம் எனக்கு புரிகிறது. ஆனால் உன் தரிசனத்தை பார்க்கும் அளவு இங்கு யாருக்கும் தைரியம் இல்லை. தயவு செய்து மாற்றிவிடு என்று கூறினார் சித்தர். இதுவே என் ரூபம், இதை மாற்றுவதா? நடக்காது என்றது செவலை. இதோ பார், இந்த பெண்ணை திருமணம் செய்து வாழ்க்கை நடத்தாமல் இப்படி உன் கர்ம வினைகளை செய்யாமல் கழிப்பது பாவம். பெண் சாபம் பொல்லாதது. உன் தவம் அனைத்தும் போதும். நீ இருந்த தவம் இதோ இந்த பெண்ணிற்காக மட்டுமே. அவள் கிடைத்து விட்டால் பின்பு என்ன வேண்டும் என்று கேட்டார் சித்தர். அதற்கான காலம் சென்று விட்டது. இனி நான் இந்த ரூபத்தில் மட்டுமே தரிசனம் காட்டுவேன். எனக்கு இந்த தவக்காலம் மட்டுமே சிறந்தது என்று சீறியது செவலை நாகம். சொல்வதை கேள். நான் இந்த குவாளை நீரை தெளிக்கப் போகிறேன் என்று நீரை எடுத்தார் சித்தர். நிறுத்து, நான் சொல்வதை கேள். என்னை விட்டுவிடு. நான் இருந்த தவங்கள் அனைத்தும் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். என் சக்தி என்னை விட்டு மறைந்துவிடும் என்று கூறி தன் 5 தலைகளை சுருக்கி கொண்டு ஒற்றை தலையுடன் காட்சி கொடுத்தது செவலை நாகம். செவலை நாகம் சொல்லும் வார்த்தைகளை கேட்காமல் சித்தர் நீரை அதன் மீது தெளித்து மனித உருவிற்கு மாற்ற தன் கைகளால் எடுத்தார். அதை பார்த்த செவலை கண் இமைக்கும் நேரத்தில் தன்னை கல்லாக மாற்றி அதே இடத்தில் நாகர் சிலையாக மாறிவிட்டது. இதை பார்த்த சித்தர், பெண்ணே, வேறு வழி இல்லை. கற்சிலையாக மாறிய நாகத்தை மணந்து கொள்ளவா இன்னும் நினைக்கிறாய்? அது தெய்வீக சக்தி கொண்டது. அதை தெய்வீகமாக பார்த்து வணங்குவதே சிறந்தது என்றார். இல்லை, என் மாமா எனக்கு வேண்டும். ஐயா, நான் என்ன செய்வேன்? இனி எனக்கு இந்த உலகில் ஒன்றுமே இல்லை. இந்த உயிர் எதற்காக? இனி எதுவுமே சாப்பிட மாட்டேன், நீர் குடிக்க மாட்டேன். என் மாமா மீண்டும் வர வேண்டும். அதுவரை இதே இடத்தில் நான் அமர்ந்து இருப்பேன். இங்கிருந்து செல்லவே மாட்டேன் என்று சபதம் செய்து அதே இடத்தில் காத்தாயி அமர்ந்து விட்டாள். சித்தர் குள்ளர்கள் குகைக்கு சென்று, நாம் நினைப்பது போல் உங்கள் சாபம் தீர்ப்பது அவ்வளவு எளிதல்ல. லிங்க பூஜையில் நாகமாக கலந்து கொண்டது ஒரு பெண். அவளின் காதலன் நாக உருவில் செய்த தவத்தால் கற்சிலையாக மாறி அங்கேயே நின்று விட்டான். இனி இந்த கற்சிலையாக இருக்கும் நாகம் அந்த பெண்ணிற்கு தாலி கட்டினால் மட்டுமே உங்கள் சாபம் நீங்கும். ஆனால் கற்சிலை எப்படி உயிர் பெறும்? காலம்தான் பதில் சொல்லும் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். இப்போது நாம் என்ன செய்வோம்? வேறு வழியே இல்லையா? நம் குள்ளர் பெண்ணின் வாழ்க்கை என்று அதிர்ந்து நின்றார்கள். நாளடைவில் காத்தாயி உணவின்றி நீரின்றி தன்னைத்தானே வருத்தி கொண்டு தன் உயிரை அதே இடத்தில் மாய்த்து கொண்டாள். காத்தாய் உயிர் பிரிந்த பின் குள்ளர்கள் அவளை நினைத்து அவள் தவம் செய்த இடத்தில் ஒரு சிலை வடித்து வணங்க ஆரம்பித்தார்கள். காலச்சக்கரத்தின் சுழற்சி வெகு விரைவாக நகர்ந்தது. காலங்களின் மாற்றத்தால் சிவலிங்கம் கோவில் பிற்காலத்தில் திருமண பரிகார ஸ்தலமாக பெயர் பெற்றது. ஆத்தா காத்தாயி, எங்க குள்ளர்கள் சாபம் சீக்கிரம் நீங்க நீதான் தாயே வழி சொல்லணும். என்றைக்கு எங்கள் குலப்பெண் வயிற்றில் நாகம் வந்ததோ எங்கள் குள்ளர்கள் குலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. வாரிசுகள் வேண்டும் தாயே. உன் சாபம் எங்கள் கூட்டத்தை அழித்துவிடக்கூடாது என்று குள்ளர் பெண்மணிகள் வந்து கண்ணீர் சிந்தி வருந்துவார்கள். ஒவ்வொரு நாளும் திருமண பரிகாரத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்வார்கள். குள்ளர் கூட்டத்தில் உள்ளவர்கள் மட்டுமே இந்த கோவில் பூஜையை செய்வார்கள். என்றைக்கு இந்த காத்தாயை மீண்டும் பிறப்பெடுத்து இந்த நாகர் சிலை மூலமாக தாலி வாங்கி கொள்கிறாளோ அன்றைக்குதான் நம் சாபம் நீங்கும். அதுக்கு எப்போ விடிவு காலம் பிறக்க போகுதுன்னு தெரியல என்று குள்ளர்கள் கோவில் வாசலில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். ஐயா, இங்கு திருமண பரிகாரம் என்று ஒரு பையன் வந்து நின்றான். வாப்பா, இந்த கோவில்தான். கடைக்கு போய் 2 மாலை, தேங்காய், பழம், தாலி கயிறு, பூ, சூடம், பத்தி வாங்கி வா என்று கோவிலிற்குள் சென்றார் குள்ளர் ஒருவர். ஐயா, எல்லாம் வாங்கியாச்சு என்று அவர் கையில் கொடுத்தான். இதோ இந்த தாலிய இந்த நாகர் சிலையில் கட்டிவிடுப்பா. மாலைய அந்த சிலை மேல் போட்டுவிடு. சரி வா, மிச்சத்தை நாங்கள் பார்த்து கொள்வோம் என்று கூறி தேங்காய் பழம் உடைத்து பூஜை செய்தார்கள். மீண்டும் அந்த நாகர் சிலையில் இருக்கும் மாலையை எடுத்து அந்த பையன் கழுத்தில் போட்டு விட்டார்கள். சரிப்பா, பரிகாரங்கள் முடிந்தது. சீக்கிரம் திருமணம் முடிந்துவிடும். சரியா என்று கூறி அனுப்பிவிட்டார் குள்ளர் ஒருவர். யார் மணி? எங்க இருந்து வர? படிச்ச பிள்ளையாட்ட இருக்க. கோவிலுக்கு வரும்போது சேலை கட்டிட்டு வரணும்னு தெரியுமா தெரியாதா? இப்படி சொக்கா போட்டு வந்திருக்கிற.
அதுவும் பொம்பளை பிள்ளை என்று கேட்டார் காத்தாய் கோவில் பூசாரி. வாட் நான்சென்ஸ், கோவிலுக்கு வந்தா இந்த ட்ரெஸ் போடக்கூடாது அந்த ட்ரெஸ் போடணுன்ட்டு ஏதாச்சும் இருக்குதா என்ன? என்ன வேஸ்ட் சென்டிமெண்ட் என்றால் அந்த பெண். இங்க பாருமா, இந்த கோவிலுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. சரி சரி, பூஜை சாமான்கள்லாம் கொடுமா, நான் பூஜை செஞ்சுட்டு கிளம்பணும் என்றார் குள்ளர் பூசாரி. வாட், பூஜையா? ஹலோ, நான் இங்க வந்தது இந்த பூஜைக்கு இல்ல. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. ஃபாரஸ்ட்டுக்கு போறது, அங்க இருக்கிற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு என் புத்தகங்களில் எழுதுவது, இதுதான் என்னோட ஹாபி. அப்படிதான் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்தேன். அதோ அந்த பெரியவர் தான் இங்க என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டதுக்கு காத்தாய கோவில் தான்னு சொன்னாரு. அதான் அப்படி என்ன இருக்குன்னு பார்க்க வந்தேன். மற்றபடி பூஜை அது இதுன்னு எது மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை என்றாள் அந்த பெண். கலிகாலம், சரி வா சாமியை காட்டுறேன் என்றாள் பூசாரி. வாவ் சூப்பர், இந்த பொண்ணு அழகாக இருக்கிறாளே, என்ன நேம் என்று கேட்டாள். இதுதான் காத்தாயி, இவள் கதையெல்லாம் ரொம்ப பெருசு. சரி வாமா, லிங்கத்தை காட்டுறேன் என்று கூட்டிச் சென்றார் பூசாரி. உள்ளே சென்றவள் செவலை நாகத்தின் சிலையை பார்த்து, இந்த சிலை எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே தெரியுதே, நிறைய கோயில் போயிருக்கேன், அதே சிலை தான் இங்கேயே இருக்கும். சரிங்கய்யா, ஒரு ஸ்னாப் எடுத்துக்கிறேன் என்று கேமராவை எடுத்தாள். ஏய் பொறுமா, அதெல்லாம் எடுக்காத, இதெல்லாம் முதலில் கோவிலுக்குள்ள தூக்கிட்டே வரக்கூடாது. நீ ஏன் இதை போய் எடுத்துட்டு வர, போமா என்று சத்தம் போட்டார் பூசாரி. அட, இதெல்லாம் என்ன மூட நம்பிக்கை? எவ்வளவோ கோவிலில் இப்படி போட்டோ எடுக்கிறது இருக்கு, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? நோ, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, போட்டோ எடுக்கணும் என்று கூறினாள். நீ வெளியே போமா, செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதுதான், போ போ முதலில் என்று சப்தம் போட்டு அனுப்பிவிட்டார் பூசாரி. அன்று நாகபஞ்சமி. அந்த பெண் எதுவும் அறியாமல் அன்று இரவு கோவிலுக்கு சென்று படம் எடுத்து விடலாம், இப்போது யாரும் இருக்க வாய்ப்பில்லை, தூரமாக நின்று பார்ப்போம் என்று சென்றாள். நாகங்கள் ஒவ்வொன்றும் உஸ் என்ற சத்தத்துடன் அங்குமிங்கும் கோவிலுக்குள் சென்றது. சூப்பர், நான் இதை எதிர்பார்க்கவில்லை, இவ்ளோ ஸ்னேக், நமக்கு ஏற்ற இடத்திற்கு தான் வந்திருக்கிறோம், சூப்பர் என்று படம் எடுத்துக்கொண்டு இருந்தாள். திடீரென யார் அது? யாரோ ஒரு பொண்ணு மட்டும் இவ்வளோ பாம்புகளுடன் நிற்கிறாள், முகம் தெரியலையே, ஏன் இந்த பொண்ணு அந்த நாகத்துக்கு பக்கத்துல நின்று ஏதோ பேசுறாளே, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் பார்ப்போம் என்று சென்றாள். மாமா மாமா, என் கூட பேசு மாமா என்று பேசுகிறாள். இது என்ன மாமான்னு சொல்றா பாம்பை பார்த்து? அது சரி, கிராமத்தில் இப்படிதான் போல, சரி பார்ப்போம் என்று அனைத்தும் படம் எடுத்தாள். என்ன நடக்குது? இந்த பொண்ணு என்ன மாதிரியே இருக்கா, என்ன நடக்குது என்று கேமராவை தூர போட்டாள். ஒரு கை அவளின் குனிந்த தலையை வருடியது. உடனே பயந்த பெண் வீல் என்று கத்தினாள். பயப்படாத தாயி, நான் ஒன்னும் செய்ய மாட்டேன் தாயி, இந்த நேரத்தில் ஏன் இங்கு வந்த என்று வயதான பாட்டி ஒருவர் கேட்டார். இல்ல, அதோ அந்த பொண்ணு நானும் என்று இழுத்தாள். சரி, கொஞ்சம் பொறுமையா இரு தாயி, நீயும் அவளும் ஒரே மாதிரி இருக்கீங்க அதானே என்றாள் பாட்டி. அதேதான் பாட்டி, அந்த சிலைக்குரிய பொண்ணு தானே அது, ஆனா பார்க்க என்ன மாதிரியே இருக்கு. அந்த நாக சிலையை பார்த்து மாமா மாமான்னு சொல்லுது, எனக்கு அந்த பொண்ணு மாமான்னு கூப்பிடும்போது அழுகையா வருது என்றாள் அந்த பெண். என் கூட வர முடியுமா தாயி என்று அந்த பெண்ணை அழைத்து சென்றாள் பாட்டி. தாயி, இதோ இவருதான் சித்தர், ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்தவர், கொஞ்ச நேரம் அவர் சமாதியில் போய் கண்மூடி உட்காரு என்றாள் பாட்டி. இல்ல வேணாம், எனக்கு இதுல நம்பிக்கை கிடையாது, ஆனா அந்த கோவிலில் நடந்த காட்சியை பார்த்த பின் தான் கொஞ்சம் நமக்கு மேல் ஏதோ சக்தி இருக்குன்னு நம்பிக்கை வந்துச்சு, ஆனா அதுக்காக இப்படி சமாதி இதெல்லாம் வேணாம் என்றாள் அந்த பெண். இல்ல தாயி, நான் சொல்வதை கேளு என்று கூறி அந்த பெண்ணை அமர செய்து தன் சக்தியால் செவலை காத்தாயி காதல் கதையை அவள் கண்முன் படமாக காட்டினாள் பாட்டி. என் மாமா, என்னை விட்டு போகாத என்று அந்த பெண் சத்தமிட்டு கத்தினாள். சிறிது நேரத்தில் கண்களை திறந்த பெண், நான் யார், எனக்கு ஏன் இப்படிலாம் தெரியுது, நான் யாரு என்று கேட்டாள். நீதான் முற்பிறவியில் காத்தாயி என்றார் பாட்டி. என்ன சொல்றீங்க, நான் காத்தாயா? அப்போ நான் மறுபிறவி எடுத்து இந்த ஊருக்கு வந்திருக்கேனா என்றாள் அந்த பெண். ஆமா காத்தாயி, மறுபிறவி நீதான், குள்ளர்கள் சாபம் நீங்க நீ மட்டுமே உதவ முடியும் என்றாள் பாட்டி. ஆனா நான் இதெல்லாம் எப்படி நம்புவேன் என்று கேட்டாள். உடனே அந்த பாட்டி இச்சாதாரி நாகமாக மாறி அவள் முன் காட்சி கொடுத்தாள். ஐயோ பயமா இருக்குது பாட்டி, நீங்க யாரு, இப்படி பாம்பாக மாறிட்டீங்க? ஆம், நான் இச்சாதாரி, என்னால் தான் நாகரூபம் பெற்று இருவரும் பிரிந்தீர்கள், மீண்டும் இதே பிறவியில் நானே உங்களை சேர்த்து வைக்க விரும்புகிறேன் என்றது இச்சாதாரி. என்னை சுற்றி நடக்கிறது எல்லாமே எனக்கு மர்மமா இருக்குது, நீங்க சொல்றது எல்லாம் நம்பலாமா? நான் காத்தாயி, ஒன்னும் புரியலையே. ஓகே,
கொஞ்சம் இருங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் காத்தாயா முற்பிறவில இருந்திருக்கலாம். இருக்கட்டும், அதுக்காக இப்ப என்ன கல்யாணம் செய்ய வற்புறுத்துவது டோட்டலி ராங். புரிஞ்சுக்கோங்க, என்னை விடுங்கள், நான் கிளம்ப வேண்டும் என்றாள் அந்த பெண். சரி வா, நான் உன்னை ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கிறேன். அங்கே இருப்பவர்களை பார்த்த பின் நீ உன் முடிவை சொல் என்று அந்த பெண்ணை குள்ளர் குகைக்கு அழைத்து சென்றது இச்சாதாரி. நான் ஏன் அங்கு வரணும்? அவங்க செஞ்ச பாவத்திற்கு நான் என்ன செய்வது என்றாள் அவள். உன் சாபத்தால் தான் அந்த குள்ளர் குல பெண்களின் சிலரின் வாழ்க்கை நாகத்தோடு செல்கிறது. நாகத்தை பிள்ளைகளாக பெற்று தங்கள் வாழ்க்கையில் சாபத்தை நிவர்த்தி செய்ய தவிக்கின்றனர். தயவு செய்து புரிந்து கொண்டு நீ உன் எண்ணத்தை மாற்றிக்கொள் என்று கூறியது இச்சாதாரி. ஆமா பொண்ணு, உன்னை பார்த்தவுடன் எங்க சாபம் தீரும்னு நம்புறோம். தாயி, உன்னை பார்த்தா அந்த காத்தாயி நேராக வந்த மாதிரி தெரியுது. இது பாரு, என் பிள்ளை. பாம்பு ரூபத்தில் இவளை மனித ரூபத்தில் பார்த்து ஆசை தீர தூக்கி கொஞ்சணும்னு ஏங்காத நாளில்லைம்மா. நீதான் எங்களுக்கு வழி சொல்லணும் என்று கேட்டால் குள்ளர் பெண் ஒருவர். ஐயோ, ஐ எம் வெரி சாரி. இங்க பாருங்க, நான் ஏதோ சுற்றி பார்க்க வந்த பெண். என்னை பிடிச்சு இப்படி ஒரு சிக்கலில் மாட்டி விடுறீங்க. நீங்க சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா அதுக்காக போய் கல்யாணம், அதுவும் நாகத்தை கல்யாணம் செய்ய சொல்றீங்க. அது எப்படி சாத்தியம்? அதற்கு பின் நாகத்தால் ஏதாவது பிரச்சனை வந்தா நான் என்ன செய்வது? எதையும் யோசிக்காமல் நான் எப்படி முடிவு எடுப்பேன் என்று பயந்தாள் அவள். நீ எதற்கும் பயப்படாதே. நான் உன்னை ஒரு சித்தரிடம் அழைத்து செல்கிறேன். அதற்கான வழி அவரே சொல்வார். வா என்று இச்சாதாரி அந்த பெண்ணை கூட்டி சென்றாள். சரி, வாங்க போகலாம் என்று சென்றார்கள் இருவரும். வா காத்தாயி, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். இதை பிடி என்று ஒரு வேரை கொடுத்தார் அந்த சித்தர். அதை வாங்கிய பெண், ஐயா, இதை ஏன் கொடுத்தீர்கள்? என் உடம்பில் ஏதோ மாற்றம் தெரியுது. என் உடம்பு நாகமாக மாறுகிறது. என்னை ஏன் இப்படி செய்தீர்கள்? நான் என்ன செய்வது என்று பாம்பாக மாற்றம் அடைந்து கத்தினாள் அந்த பெண். இதோ பார் காத்தாயி, நீ நாகமாக மாறிவிட்டாய். இதோ இந்த வட்டத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. மீறி வருவதற்கு முயற்சி செய்தால் இதோ இந்த அக்னி உன்னை சுட்டுவிடும். இன்னும் சிறிது நேரத்தில் நான் செவலை நாகத்தை இந்த இடத்திற்கு வரவழைக்கிறேன் என்று கூறி அந்த நாகமாக மாறிய பெண் மீது மந்திரத்தை கூறி நீரை தெளித்தார். உடனே அந்த பெண், மாமா, என் மாமா எங்கே? நான் அவரை பார்க்க வேண்டும் மாமா என்று அழத் தொடங்கினாள். காத்தாயி, சற்று பொறுமையாக இரு தாயி. உன் மாமனை இதோ இப்போது உன் கண் முன் நிறுத்துகிறேன் என்று கூறி செவலை நாகத்தை வரவழைத்தார். என்னை ஏன் அழைத்தீர்கள்? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றது செவலை. நீ எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். இதோ உன்னை மணந்து கொள்வதற்கு பல ஜென்மமாக பிறந்து பிறந்து மடிகிறாளே, இவளுக்கு வழியை சொல் என்றார் சித்தர். நான் தவமிருந்து பெற்ற வரத்தால் தெய்வத்தன்மை அடைந்துள்ளேன். அதற்கு மட்டும் என்றும் பங்கம் வராமல் காப்பாற்ற வேண்டும். இவளை மணந்து கொள்ள மாட்டேன், மன்னியுங்கள் என்றது செவலை. சரி, நான் சொல்வதை கேட்டுக்கொள். நீ தவம் இருக்க முக்கிய காரணம் இதோ இந்த காத்தாயை காண வேண்டும் என்றுதான். அப்படி தவமிருந்து பெற்ற வரத்தால் கிடைத்த காத்தாயையும் பொருட்படுத்தவில்லை. அவளின் உண்மையான காதலையும் மதிக்கவில்லை. ஆகவே இதோ இந்த பெண்ணின் சாபத்தால் நீ மீண்டும் மண்ணில் பிறந்து துன்பங்களை அனுபவித்து இதே பெண்ணை மணப்பாய். இதை விட்டால் உனக்கு வேறு வழி இல்லை என்று கூறினார். அதெல்லாம் வேண்டாம். மீண்டும் மானுட பிறவியா? நான் செய்த தவம் என்ன ஆவது? என்னை மன்னித்து விடுங்கள். நான் பெற்ற வரத்தை உதாசீனம் செய்தது உண்மைதான். நான் தவமிருந்தது காத்தாயை காண வேண்டும் என்று. ஆனால் அவளை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்போது என் தவறை உணர்ந்தேன். நான் இவளை மணந்து கொள்கிறேன். ஆனால் இவள் எப்படி என் காத்தாயாக இருக்க முடியும்? அதோ அந்த வேர் இருக்கும் வரைதான் அவள் காத்தாயி. அதன்பின் அவள் வேறு ஒரு பெண். நான் என்ன செய்வேன் என்றது செவலை. நீ செய்த பாவத்தின் கர்ம வினைதான் அந்த வேரை நான் அவரிடமிருந்து பெற்றுவிட்டால் அவள் யாரோ ஒருவர்தான். ஆனால் நீங்கள் இருவரும் சொல்லும் வரை அந்த வேரை அவளிடமிருந்து பெறமாட்டேன். முதலில் இருவரும் உங்களின் மனித ரூபத்திற்கு மாறுங்கள் என்று இருவரையும் மனிதர் உருவிற்கு மாற்றினார். இருவரும் மணந்து கொண்டார்கள். ஆனந்த கண்ணீருடன் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி கொண்டார்கள். காத்தாயி, என்னை மன்னிச்சிடு. நான் சுயநலமாக நடந்து கொண்டேன். இப்போது உனக்கு சந்தோஷமா? இந்த மாமனை மன்னிச்சிடுமா என்றான் செவலை. என்னை மணந்ததே போதும் மாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோ இந்த தாலி, இதுக்கு தான் இத்தனை காலம் காத்திருந்தேன். இனி எனக்கு ஒரு கவலையும் இல்லை மாமா என்று அழுதாள். சரி, குள்ளர்கள் எல்லோரும் இவர்கள் இருவரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களின் சாபங்கள் நிவர்த்தியடையும் என்றார் சித்தர். அனைவரும் இவர்களிடம் பேசி ஆசி பெற்று வணங்கி குள்ளர்கள் சாப விமர்சனம் பெற்றார்கள். சாமி,
காத்தாயை விட்டு பிரிய எனக்கு மனமில்லை. நான் இவளை விட முடியாது. ஆனால் அவள் இந்த ஜென்மத்தில் வேறு ஒரு பெண். அவளை நம்பி குடும்பம் உள்ளது. நான் இப்போது என்ன செய்வது? இவளுடன் வாழ்க்கை தொடர்வதா, இல்லை தெய்வீக தன்மையை கொண்டு இங்கேயே இருப்பதா? ஆனால் அவளை விட்டு பிரிந்து இருக்க மாட்டேன் என்றான் செவலை. அது சரி, காலம் சென்ற பிறகு இப்போது இப்படி கேட்டால் நான் என்ன செய்வது? அவளின் இந்த ஜென்மத்தின் வாழ்க்கை முக்கியம்தானே என்றார் சித்தர். நானும் என் மாமனை விட்டு பிரிய மாட்டேன். எங்களை விட்டு விடுங்கள். நாங்கள் எங்காவது சென்று இதே மனித உருவிலேயே வாழ்ந்து கொள்கிறோம் என்றாள் காத்தாயி. அப்படியென்றால் அந்த பெண்ணின் வாழ்க்கை, அவளின் கர்ம வினை இப்போது சொல்வதை கேளுங்கள். நீங்கள் இருவரும் இந்த பெண்ணை ஒரு பகடக்காயாக வைத்துதான் உங்கள் சாபத்தை நிவர்த்தி செய்து கொண்டீர்கள். ஆனால் நீங்கள் தெய்வமாக வணங்கப்படுவதை மறக்காதீர்கள். அந்த பெண் உங்களுக்கு செய்த செயலுக்கு அவளின் வாழ்வில் மிகப்பெரிய நாகதோஷம் இருக்கிறது. அந்த நாகதோஷத்தின் விளைவாக தான் மனமான மறுகணமே அவளை மணந்தவன் ஆயுள் முடிவடையும் என்பது விதி. ஆனால் அவளின் இந்த புனித செயலுக்கு நாகதோஷத்தை நிவர்த்தி செய்து அவளின் வாழ்க்கை மங்களம் பொங்க அருள் பொழியுங்கள் என்றார் சித்தர். அப்படியே செய்கிறோம். அவளுக்கு மட்டுமல்ல, நாகதோஷத்தை கொண்டவர்கள் யாரோ ஒருவர் எங்கள் கோவிலுக்கு வந்து எங்கள் இருவருக்கும் திருமணம் நிகழ்த்தி மகிழ்கிறார்களோ அவர்களின் சந்தோஷம் அந்த கணமே நிவர்த்தியாகும். இன்றிலிருந்து காத்தாயி செவலை குகை கோவில் மென்மேலும் அருள் பொங்கும். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.